அரசு நிறுவனங்களில் அதிகரிக்கும் இலஞ்ச வழக்குகள். அரசு நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடையே இலஞ்ச வழக்குகள் அதிகரித்துள்ளதாக இலஞ்ச மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணைக்கும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க தெரிவித்தார். அத்தோடு அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இலஞ்சத்தை பெற்றுக்கொண்டு அதனை பகிர்ந்து கொள்வதாகவும் தகவல் கிடைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமளிக்க உள்ள தேசப்பந்து. காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தமக்கு எதிரான 22 குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் புதன்கிழமை அவரது தவறான நடத்தை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவில் முன்னிலையாக உள்ளார். தேசப்பந்து தென்னகோன் கடந்த திங்கட்கிழமை தமது சட்டத்தரணி வீரவிக்ரமவுடன் குறித்த குழுவின் முன் முன்னிலையான போது அவருக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க முருகன் ஆலய சூழலில் முளைத்த புத்தர் சிலை. வரலாற்று பிரசித்தி பெற்ற உகந்தை மலை முருகன் ஆலய கடற்கரை சூழலில் உள்ள குன்றில் புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டுள்ள விவகாரம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. உகந்தை மலை ஆலய தீர்த்த கடற்கரையில் கடற்படை முகாமுக்கு அருகே உள்ள குன்றிலேயே குறித்த புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அங்கு பௌத்த கொடி பறக்க விடப்பட்டுள்ளமையும் கடுமையான எதிர்ப்பலையை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்க பதவி நிலைகளில் விரைவில் ஏற்பட போகும் மாற்றம். விரைவில் அரசாங்க பதவிகள் மற்றும் பொறுப்புகளில் மாற்றங்கள் நிகழவுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். சுயாதீன தொலைக்காட்சியில் ஒரு நேர்காணலின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். அம்மாவின் ஆசைக்காக வெளிநாடு சென்ற தமிழ் இளைஞன் மாயம். மட்டக்களப்பு மாவட்டம் முனிதீவு கிராமத்தை சேர்ந்த இளைஞன் ஒருவன் வேலைவாய்ப்புக்காக பெலாரஸ் நாட்டிற்கு சென்ற நிலையில் அவர் அங்கு மரணமடைந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. பின்னர் அவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என அவரது குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவரின் சகோதரன் கருத்து தெரிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் நடவடிக்கை குறித்து அதிருப்தி வெளியிடும் MS மரைக்கார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் மரைக்கார் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயத்தை கூறினார். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது தம்மிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படவில்லை என அவர் வருத்தம் வெளியிட்டுள்ளார். அனைத்து பொறுப்புகளும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக அதாவுல்லா. நடைபெறப்போகும் மாகாண சபை தேர்தலில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய காங்கிரசின் தலைவர் அதாவுல்லா களமிறங்க உள்ளதாக தேசிய காங்கிரஸ் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அரசியல் பீட உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் தேசிய காங்கிரஸ் தலைவர் ALM அதாவுல்லா மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீம் ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பானது எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவது பற்றியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்வியியல் கல்லூரி மாணவன் மரணம். வயம்ப தேசிய கல்வியியல் கல்லூரி மாணவி மரணம். வயம்ப தேசிய கல்வியியல் கல்லூரி விடுதியில் உயிரிழந்த மாணவி கல்லூரியின் சில விரிவுரையாளர்களின் துன்புறுத்தலால் ஏற்பட்ட மன உளைச்சலை எதிர்கொள்ள முடியாமல் தவறான முடிவெடுத்து உயிரிழந்ததாக மாணவியின் தோழிகள் தெரிவித்துள்ளனர். பிங்கிரிய வயம்ப தேசிய கல்வியியல் கல்லூரியில் கல்வி கற்கும் மாணவியை நேற்று முன்தினம் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டார். வயம்ப தேசிய கல்வியின் விஞ்ஞான பீடத்தில் கல்வி கற்று வந்த களுத்துறை வெளிக்கட்டிய பிரதேசத்தை சேர்ந்த 23 வயதுடைய சஞ்சீவனி குமாரி என்ற மாணவி ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வடக்கு கிழக்கில் இடம்பெற்றது போர் இல்லையா? அடித்து கூறும் சவேந்திர சில்வா. வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற இறுதிப் போர் உண்மையில் போரல்ல, விடுதலை புலிகளின் பிடியில் சிக்கியிருந்த மக்களையும் இடங்களையும் மீட்கும் மனிதாபிமான நடவடிக்கை என முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்தார். மேலும் இலங்கை இராணுவம் விடுதலை புலிகளுடன் இறுதியாக நடத்திய சண்டை போர் அல்ல, அது மனிதாபிமான நடவடிக்கையாகும். அது மனிதாபிமான நடவடிக்கையாக இல்லாமல் இருந்திருந்தால் சரணடைந்த 12,000 விடுதலை புலி உறுப்பினர்களை படையினர் கொன்றிருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தங்கள் சேவையில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தீர்வுகளை வழங்க தவறியதால் நிறைவு காண் மருத்துவர் தொழில் வல்லுநர் ஒன்றியம் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளது. அதன்படி நாளை தனது பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் நாளை மறுநாள் காலை 8 மணிக்கு தொழில்நுட்பத்துறை நடவடிக்கையை தொடங்குவதாக ஒன்றியம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு கப்பலுக்கு அனுமதி மறுப்பு. நோர்வே நாட்டு ஆய்வு கப்பலான டாக்டர் ஃப்ரிட்ஜோஃப் நான்சன்
என்ற ஆய்வு கப்பலுக்கு இலங்கை விஜயம் செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வருவதை மையப்படுத்தி ஏற்பட்ட புவிசார் அரசியல் நெருக்கடி மற்றும் ராஜதந்திர அழுத்தங்கள் என்பவற்றின் அடிப்படையில் குறுகிய காலத்திற்கு ஆய்வு கப்பல்களுக்கு தடைக்காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானை அலறவிட்ட இந்தியாவின் பதிலடி. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை என அடையாளப்படுத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பில் 5 புதிய தகவல்கள் கசிந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் 22 பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டுள்ளனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வான்பரப்பு மூடல், சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து, பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை இந்திய மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இளம் தாய் சிந்துஜாவின் மரணம். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த சிந்துஜாவிற்கு தற்போது வரை நீதி கிடைக்கவில்லை என அவரது தாயார் தெரிவித்துள்ளார். மன்னார் கட்டையடம்பன் பகுதியைச் சேர்ந்த இளம் தாய் சிந்துஜா கடந்த ஆண்டு மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். பிரசவத்தின் பின்னர் இரத்தப்போக்கு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த சிந்துஜா வைத்தியசாலை வைத்தியர் ஊழியர்களின் அசமந்த போக்கு காரணமாக உயிரிழந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த மரணம் தொடர்பாக அவரது குடும்பத்தினர் மருத்துவர்களின் அலட்சியத்தை குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலை முன் போராட்டங்கள் நடைபெற்றது. மேலும் ஒரு வைத்தியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் சிந்துஜாவின் மரணத்திற்கு பிறகு அவரது கணவர் மரியராஜ் 2024 ஆகஸ்ட் 24 அன்று வவுனியாவில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதுவரை 4 வழக்குகள் நடைபெற்று முடிந்துள்ளன. இலங்கையின் கடைசி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கவே இந்நாட்டின் கடைசி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஆசிஸ் மாரசிங்க குறிப்பிட்டார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவது தொடர்பாக மேலும் தெரிவித்துள்ளார்.